கோல்டு ஃபிசிக்கலாகவும் வெளியாக்கலாம், டிஜிட்டலாகவும் சேமிப்பு பண்ணலாங்க. ஸோ 10 கிராம் வந்துட்டு அவங்க வெளியாக்குந்து அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு. 20 கிராமுக்கு கீழேனா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருவாங்க இன்சூரன்ஸ் கவரேஜோட. 10 கிராமுக்கு மேலேனா தான் கோல்டு வந்து இதுக்கு, ஏன்னா நீங்கள் சாரி 20 கிராமுக்கு மேலே தான் கோல்டு வந்து நீங்கள் பிரான்ச்சில் போய் கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த 10 கிராம் வீட்டுக்கு வந்தது வந்து எப்போனா ஆடி 2வது வாரம், ஆடி வெள்ளிக்கிழமை வந்து வீட்டுக்கு செஞ்சுருக்கு. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஓகே, நல்ல விஷயங்க. தங்கம் கோல்டு இது வந்துட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அது எப்போ வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியே வீட்டுக்கு வந்த மாதிரி. ஸோ வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சா, அவங்க சொன்னாங்க அவங்களுக்கு நம்பர் அடிச்சிச்சோம், அந்த வாரமே அவங்களுக்கு நம்பர் அடிச்சிச்சான். அப்புறம் இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு உடனே அடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டு வந்து அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, தப்பாக பண்ண சொல்லி. ஆரம்பத்தில் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்ப யோசிச்சாராம், இது வந்து நம்பலாமா, உண்மையா ஸ்கேமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க வந்து ஏன் கன்வின்ஸ் ஆனாங்கனாக்கா, இவங்களோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க ஜாயின் பண்ணாங்க. அவங்களுக்கு கூட இங்கே இருக்காங்களா தெரியல. ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணி அவங்க வந்துட்டு 5 கிராம் கோல்டு பாரை வெளியாக்கிட்டாங்க. ஸோ அவங்களும் சிறுக சிறுக சேமிச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க வந்து ஓன் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க மூலியமாக வந்துட்டு இவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு, சரி நம்மளும் சேமிக்கலாம். ஏன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது நம்மளுக்குன்னு தனியாக ஒரு சேவிங் எதுவுமே இருக்காது, நம்மளுக்குன்னு ஒரு வருமானம் இருக்காது. ஸோ ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னாக்கா, இது உங்களுடைய வருமானமாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் வந்து கோல்டு சேமிப்பு பண்ணும்போது கொஞ்சம் காசு, ஓகே, ஹஸ்பண்ட் கொடுக்குற காசு, வீட்டு செலவு காசில் கொஞ்சம் சேமிப்பு பண்ணி ஒதுக்கி ஒரு 100 வெள்ளி ஒதுக்கி நீங்கள் தொப்பப் பண்ணி கோல்டை சேமிப்பு பண்ணிங்கன்னா இந்த கோல்டோட விலை ஏறும்போது நீங்கள் விற்கலாம். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு காசு தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் இதை விற்று அந்த காசு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போகும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் தொப்பப் பண்ணி உங்கள் கோல்டை சேமிச்சுக்கிட்டே வரலாம்.